அது மாதிரி அந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையை முழுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சொல்லுவாங்க. இதற்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வேறு எங்கேயும் நீங்கள் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் அனுதினமும் காலை மாலை 2 விளக்குகள் ஏற்றிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ராகு கேதுக்கள் 1, 2 இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் 7, 8 இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் அல்லது உங்களுக்கு ராகு கேது தோஷத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இந்த நீங்கள் செய்யக்கூடிய இந்த நித்திய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக அரிய வகையில் பலன் தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமையும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 5 to 6 யாருக்கு இந்த ராகு கேது தோஷம் அளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கோ அந்த ஜாதகர் செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். காலை 5:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள்ள 2 விளக்கு. இந்த நேரம் நீங்க வைக்கக்கூடிய மலர் வெண் சங்குப்பூ, இது குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குவளை மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குவளை அதே மாதிரி சாயந்தரம் 5:30 to 6 இந்த நேரத்தில் மந்தாரை மலர்கள் அல்லது அந்தி மந்தாரை, இந்த பூ வச்சு நீங்கள் 2 தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லக்கணம் 2, 7, 8 இருக்கக்கூடிய ராகு கேதுக்களுடைய திருமண தடை தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனைத்தையும் நிவர்த்தி செஞ்சு தருவாங்க. எப்போவுமே இந்த நிழல் அப்படின்ற இடத்துக்கு ஒரு விளக்கு ஏற்றணும். காலை 5:30 to 6 என்ன காரணம் அப்படின்னா இரவு முழுவதும் ராகுவால் பீடிக்கப்பட்ட ராகு பலமாக இருப்பான். இந்த ராகுனுடைய பலம் காலை நேரம் சூரிய உதயம் வர வர இந்த ராகுனுடைய பலம் குறைஞ்சு கேதுனுடைய பலம் ஏறும். அப்போ அந்த ராகுனுடைய பலம் குறைஞ்சு கேதுனுடைய பலம் ஏறும் பொழுது இந்த விளக்குகள் 2 நீங்கள் போடும் பொழுது கேதுவிற்குரிய மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெண்குவளை மலர், அதாவது